சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். உலகில் மக்கள் வாழ தகுதியான 10 நாடுகளை குறித்து தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். மேலும் அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் இந்த தொகுப்புல முழுசா பார்த்துடலாம் வாங்க. 2024ஆம் ஆண்டு ஃபோர்ப்ஸ் மேகசின்ல வந்த பட்டியல் அடிப்படையில தான் இந்த தொகுப்பு முழுசா அமைய போகுது. அதன்படி பார்த்தால் மக்கள் வாழ தகுதியான 10 நாடுகள் பட்டியல்ல 10வது இடத்துல இருப்பது டென்மார்க். உயர்தரமான உயர்கல்வி, பலமான சொத்துரிமை, அமைதியான வாழ்க்கை முறை, பொருளாதார சுதந்திரம் உள்ளிட்டவைகள்னால அங்கு வாழும் மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. மேலும் டென்மார்க் அணு ஆயுதங்களை எல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நாடா மட்டும் இல்லாம அமைதியை விரும்புற ஒரு நாடுன்னே சொல்லலாம். அதனாலேயே என்னவோ டென்மார்க் இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. 9வது இடத்துல இருக்கிறது நியூசிலாந்து. நியூசிலாந்து அப்படின்னாலே உங்க ஞாபகத்துக்கு என்ன வருது? கொஞ்சம் யோசிங்களேன். எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சமீபத்துல நியூசிலாந்தோட நாடாளுமன்றத்துல ஒரு பழங்குடியின எம்பி எதிர்ப்பு தெரிவித்து அவங்களோட பாரம்பரிய நடனத்தை எல்லாம் நாடாளுமன்றத்திலே ஆடி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே பழங்குடியின மக்களை சேர்ந்த பல பேர் அந்த நாடாளுமன்றத்தில் நடனம்லாம் ஆடினாங்க. இது குறித்த காட்சிகள் எல்லாம் இணையத்தில் ரொம்ப வேகமாக பகிரப்பட்டுச்சு. ஆனால் நியூசிலாந்து வாழ தகுதியான நாடா கருதப்படுறதுக்கு பல முக்கிய காரணங்கள் எல்லாம் இருக்குது. அதுல மிக முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது வலுவான பொருளாதாரம், இதமான மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் மற்றும் எளிமையான சட்ட திருத்தங்கள். இவை அனைத்தும் தான் இந்த பட்டியல்ல நியூசிலாந்த 9வது இடத்துல நிறுத்தியிருக்கு. முதல்ல நாம் பார்த்த அந்த அரசியல் சர்ச்சைகள் மற்றும் குழப்பங்கள் காரணமாகத்தான் நியூசிலாந்து 9வது இடத்துல இருக்கு. இல்லன்னா முதல் 5 இடத்துல நியூசிலாந்தும் வந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததா 8வது இடத்தில் இருப்பது இங்கிலாந்து. பொருளாதார நிலை, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றை மட்டும் பார்த்தால் இங்கிலாந்து வாழ்வதற்கு ஒரு சிறந்த நாடு தான். ஆனா விலைவாசி, செலவு மற்றும் அங்குள்ள கிளைமேட் எல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இங்கிலாந்துல வாழ்றது கொஞ்சம் கஷ்டமா அமையும். ஆனால் வாழ்வதற்கு உகந்த நாடாகத்தான் இங்கிலாந்து பார்க்கப்படுகிறது. அதனால் தான் 8வது இடத்தில் இந்த நாடு இருக்கிறது. ஓகே, 7வது இடத்தில் இருப்பது ஜெர்மனி. உலகையே ஆள நினைத்த ஹிட்லர் தான் நினைவுக்கு வந்தாலும் இன்று ஜெர்மனி வளர்ச்சி பாதையில் 7வது இடத்தில் தான் இருக்கிறது. மோட்டார் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் காரணமாக உலகின் முன்னணி நாடுகள்ல ஒன்னா ஜெர்மனி திகழுது. மேலும் ஜெர்மனி தனது சிறந்த சுகாதாரம், கல்வி மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குவதால் ஜெர்மனி 7வது இடத்துல இருக்கு. சரி, 6வது இடத்துல இருப்பது எந்த நாடு அப்படின்னு பார்த்தா ஸ்வீடன். 6வது இடத்துல இருக்கக்கூடியதான இந்த ஸ்வீடன் சமூக நலன், சமூக நீதி உள்ளிட்டவைகளுக்கு பெயர் போன ஒரு நாடு. நாம் அனைவரும் அறிந்த காரியம்தான். அது மட்டும் இல்லாமல் சுத்தமான சுற்றுச்சூழல், அமைதி, சுயாதீனம், விவசாயம், சுகாதாரம், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட காரணங்கள்னால இது மக்கள் வாழ்வதற்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பிளேஸா அமைஞ்சிருது. அதனாலேயே என்னவோ தெரியல இதுக்கு 6வது இடம் கொடுத்திருக்காங்க ஃபோர்ப்ஸ். 5வது இடத்தில் இருக்கக்கூடியதான நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கிரிக்கெட் டீம், கங்காரு, 8 கால் பூச்சி, அப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல வர்றதுக்கு முக்கிய காரணம் அங்கு உயர்தர கல்வியோடு சேர்த்து ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் மக்களுக்கு வழங்கப்படுது. மேலும் நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் மாசில்லாத சுற்றுச்சூழல் காரணமாக ஆஸ்திரேலியா 5வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல இருப்பது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா. உலகில் மனித உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு உயரிய நிர்வாக கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடாகத்தான் கனடா திகழ்கிறது. அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் உள்ள விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கும் சரி புகலிடம் அளிப்பதும் கனடா தான். இனவாதிகள் கூட இங்க சுதந்திரமாக வாழ்வதற்கும், கல்வி கற்பதற்கும், வேலை செய்வதற்கும் அனுமதி கொடுக்கப்படுது. அதிலும் குறிப்பா கனடா மக்களுக்கு சுகாதார சேவைகள், கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு எல்லாம் ஹை கிரேட்ல வழங்கப்படுறதுனால உலகில் மக்கள் வாழ தகுந்த 10 நாடுகள் பட்டியல்ல கனடா 4வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருப்பது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. நார்வே நாட்டு மக்கள் மிக மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் எப்பொழுதும் வாழ்வதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. அவர்கள் சுதந்திரம், சுகாதாரம், கல்வி, சமூகம், ஒற்றுமை, நல்லாட்சி, அதிக வருவாய், குறைந்த குற்ற விகிதம் போன்ற பல காரணங்கள்னால அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. 2வது இடத்தில் இருக்கக்கூடியதான நாடு என்ன அப்படின்னு பார்த்தா ஜப்பான். ஜப்பான் என்றாலே தொழில்நுட்பம் என்றாலே ஜப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான். தொழில்நுட்பத்துல அவங்கள அடிச்சுக்க யாரும் கிடையாது. இதனாலேயே என்னவோ ஜப்பான்ல பல வேலை வாய்ப்புகள் இந்த தொழில்நுட்பத்தால அதிகம் வழங்கப்படுது. அமைதியான வாழ்க்கை முறை, சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான மருத்துவம், மிகச்சிறந்த போக்குவரத்து அம்சங்கள் உள்ளிட்ட பல காரணங்கள்னால ஜப்பான் பொதுமக்கள் குடியேற தகுந்த நாடுகள் பட்டியல 2வது இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். முதல் இடத்துல இருப்பது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டை விட ஒரு அழகான நாடு வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மிக அழகான ஒரு நாடு. அதே நேரம் இந்த நாட்டில் குற்ற விகிதம் என்பது மிகவும் குறைவு. அது மட்டும் இல்லாம சிறந்த தொழில்நுட்பம், ஆரோக்கியமான சமூக அமைப்புகள், அமைதியான சுற்றுச்சூழல், உயர்தரமான வாழ்க்கை முறை, நல்ல அரசியல் அமைப்பு ஆகிய காரணங்கள்னால
சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ தகுந்த நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது. உடனே சிலர் கேட்கலாம், எங்கடா நம்ம இந்தியாவோட பேரை காணோம், இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த லிஸ்ட்ல அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் இந்தியா 118வது இடத்தில் உள்ளது.